இன்னைக்கு என்ன ஊமை சொல்லி தரப்போறேன்னா, இன்னைக்கு கோதுமையும் களைகளையும் பத்தி ஊமையை நான் சொல்ல போறேன். இந்த ஊமைய மத்தேயுல மாத்திரம் தான் வாசிக்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கலாம். இந்த ஊமை என்னன்னா, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. இரவுல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சத்துரு போய் அந்த கோதுமைகளுக்கு மத்தியில களைகளையும் விதைத்து விட்டு வந்துட்டான். அந்த கோதுமை வளரும் போது இந்த களைகளும் சேர்ந்து வளர்ந்தது. இந்த வேலைக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு உடனே போய் தங்க முதலாளிகிட்ட போய் சொன்னாங்க, முதலாளி நீங்க நல்ல விதைகளை தானே விதைச்சீங்க, ஆனா களைகளும் சேர்ந்து வளருதே அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அப்போ முதலாளி சொன்னாரு, சத்துரு இரவு நேரத்துல போய் அதை விதைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாரு. உடனே சொன்னாங்க இந்த வேலைக்காரங்க, நாங்க இப்பவுமே போய் அந்த களைகளை எல்லாம் பிடிக்கிட்டவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த முதலாளி சொன்னாரு, நீங்க களைகளோடு கூட கோதுமையையும் பிடிங்கிருவீங்க, அதனால அதையும் வளர விடுங்க. அறுப்பு காலம் ஒண்ணு வரப்போகுது. அந்த அறுப்பு காலத்துல நான் அறுக்கிறவங்கள முதல்ல அந்த களையை பிடுங்கி ஒரு கட்டா கட்டி அதை எரிச்சு போடுங்க நான் சொல்லுவேன். கோதுமைய நீங்க என்னுடைய களஞ்சியத்துல சேருங்கன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த ஊமையை சொன்னாரு. இந்த ஊமையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பரலோக ராஜ்யம் கோதுமையோடு கூட சேர்ந்து களைகளையும் வளர விடுது, நல்லவங்களோடு கூட சேர்ந்து தீயவங்களையும் வளர விடுது. ஆனா இந்த தீயவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம கோதுமைக்கு வர்ற எல்லா தண்ணியையும் எல்லா உரத்தையும் சாப்பிட்டு நாம நல்லா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மறந்துட்டுதுங்க, ஒரு அறுப்பு காலம் இருக்குது அப்படிங்கறத மறந்துட்டாங்க. அந்த அறுப்பு காலத்துல அந்த களைய பிடுங்கி சுத்தரிச்சு போடுவாங்க, நரகத்துல போடுவாங்க. இந்த நல்ல கோதுமைய எடுத்து களஞ்சியத்துல சேர்ப்பாங்க, அதாவது மோசத்துல சேர்ப்பாங்க. தேங்க்யூ.